கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கோவை காட்டூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை வேட்பாளராக அறிவித்த பின்னர் தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்களுடன் தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். திமுக 2.0 ஆட்சி அமைந்தவுடன் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து விரிவான வரைவு தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கோவை மாவட்ட வளர்ச்சிக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்தார். இதில் 50,000 கோடி தொழில்துறை விரிவாக்கத்திற்கு, புதிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும், மீதமுள்ள 50,000 கோடி உள்ளாட்சி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளில் கோவையின் உள்நாட்டு உற்பத்தியை 15% அதிகரிக்கும் இலக்குடன் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஜவுளித்துறை வளர்ச்சி, சிறு மற்றும் குறு தொழில்கள் மேம்பாடு, தகவல் தொழில்நுட்ப மையமாக மாற்றுதல், சேவை உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட 11 முக்கிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. நெய்யல் ஆற்றை சீரமைத்தல், நீர் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சி திட்டங்கள், மின்துறை மேம்பாடு, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், TK மார்க்கெட்டில் கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட 15 முக்கிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. மேலும் அழியாறு நல்லாறு திட்டம் தொடர்பாக கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். கோவையில் ஒருங்கிணைந்த புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும், கிழக்கு புறநகர் சாலை பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் கூறினார். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை கேட்டு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். அரசியல் குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளித்த அவர், தேர்தலில் தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்குகின்றனர். ஆதாரங்கள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றார். தேர்தல் களத்தில் சட்டத்தை யாரும் கையில் எடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை நகரை தமிழகத்தில் முதலிடத்திற்கு கொண்டு வர விரிவான வளர்ச்சி திட்டங்கள் முன்வைத்துள்ளதாக செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசியோடு கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு, அறிவிப்புக்கு பின்னர் கோவை மாவட்டத்தினுடைய தொழில் முனைவோர்கள், அமைப்புகள், சில சங்கங்கள் என அனைத்து தரப்பட்ட நிர்வாகிகளையும் நேரிலே தொடர்ந்து 20 தினங்களாக சந்தித்தோம். அந்த சந்திப்பில் எங்களோடு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களும், பொள்ளாச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய போற்றுதலுக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களும் இணைந்து தொழில் முனைவர்களை மிக சிறப்பாக முறையில் அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு, திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன், திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எல்லாம் முழுமையாக கேட்டு, இந்த 20 நாட்களில் தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு 1 லட்சம் கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். இந்த 1 லட்சம் கோடி என்பது 50,000 கோடியில் தொழில்துறையினுடைய விரிவாக்கங்கள், குறிப்பா உள்நாட்டு, வெளிநாட்டு புதிய தொழிற்சாலைகளை 50,000 கோடி மதிப்பில் கோவை மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கம். அடுத்து 50,000 கோடி என்பது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 50,000 கோடி கோவை மாவட்டத்தில் செய்யக்கூடிய பணிகளுக்கான ஒரு இலக்காக நாங்கள் நிர்ணயித்து இதை முன்னெடுத்திருக்கின்றோம். அதனுடைய நகல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். குறிப்பாக கோவையினுடைய மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மாவட்டங்களில் 4ஆம் இடத்தில் நம்முடைய கோவை மாவட்டம் இருக்கின்றன. உள்நாட்டு உற்பத்தியில் அது ஏறத்தாழ ஒரு 10 விழுக்காடு அளவிற்கு கோவை மாவட்டத்தினுடைய உற்பத்திகள் இருக்கின்றன. அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் அது 15 முதல் 20 விழுக்காடாக உயர்த்துவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுத்து
நிறைவேற்றக்கூடிய பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக தொழில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய பணிகள் குறிப்பாக மின்சார வாகனமாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும், அதே போல இன்னும் பல பணிகள் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு குறித்த பல்வேறு தொழில் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம். இரண்டாவதாக டெக்ஸ்டைல் 2.0, ஜவுளி 2.0, தொழில்நுட்ப ஜவுளிகளில் பாதுகாப்பு, மருத்துவம் துறை சார்ந்த ஜவுளி உற்பத்தி, செயற்கை இலைகள் உள்ளிட்ட பல இலக்குகளில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கின்றோம். மூன்றாவதாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நவீனமயமாக்குதல். அதற்காக நாங்கள் ரா மெட்டீரியலுக்கு புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். நான்காவதாக உலகளாவிய ஏற்றுமதி மற்றும் தளவாட உட்கட்டமைப்புக்கான பணிகளை முன்னெடுக்க போறோம். மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ், இதற்கான சிறப்பு பணிகளை நாங்கள் தொகுத்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஐந்தாவதாக செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, தொழில்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சேவைக்கான அந்த மென்பொருள் உள்ளிட்ட ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நகராக மாற்றக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆறாவதாக திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இங்கே நாங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது சம்பந்தமாக முயற்சிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஏழாவதாக நகர்ப்புற தொழில்துறை உள்கட்டமைப்பு, அர்பன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், பெரிய அளவிலான தொழில்துறை விரிவாக்கத்திற்கு தேவையான அந்த பயன்பாட்டிற்கு வழித்தடங்கள் மற்றும் சேவை உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான பணிகளை இந்த நேரத்தில் நாங்கள் முயற்சி செய்து முன்னெடுக்க இருக்கின்றோம். எட்டாவதாக பசுமை தொழில் மாற்றம், அதற்கான பணிகள் கார்பன் அடர்த்தியை குறைப்பதற்காக சூரிய மற்றும் காற்று ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்புகளை பசுமை ஹைட்ரஜன் முயற்சிகளுடன் மேம்படுத்துதல், அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 9 சுற்றுச்சூழல் மேம்பாடு, நொய்யல் ஆற்றை மீட்டெடுத்தல், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துதல், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரி அமைப்புகளை புத்துயிர் அளித்தல், தொழிற்சாலை கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல், இதற்கான முயற்சிகள் இந்த திட்டத்திலே நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். 10ஆவதாக மருத்துவ மதிப்பு மற்றும் சுகாதார மையம், மேம்பட்ட நோயறிதல், தீவிர சிகிச்சை கட்டமைப்பு, மருத்துவ ஆராய்ச்சி சூழமைப்புகளை மற்றும் வான்வழி ஆம்புலன்ஸ் அமைப்புகள் உள்ளிட்ட வசதிகளை உருவாக்குதல், அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். 11 ஆபரண சில்லறை மற்றும் வர்த்தக மையம், கோயம்புத்தூரை தேசிய ஆபரண மையமாக நிலைநிறுத்த தேவையான உள்கட்டமைப்புகளை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுக்கின்றோம். இந்த 11 தொழில்துறை சார்ந்த புதிய முயற்சிகளை முன்னெடுத்து கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி என்பது அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் முதல் இடத்தை பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக இந்த திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். இரண்டாவது 50,000 கோடிக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அதுல நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான அந்த முயற்சிகள். அதுல நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை 2வது முறையாக எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் அதை விரைந்து அனுமதிகளை பெற்று நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ள இருக்கின்றோம். இதில் அதுக்கடுத்து 2ஆவதாக நீர் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சிக்கான உள்கட்டமைப்பு, 3ஆம் நிலை சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி ஆலைகளின் ஆதரவுடன் தொழில்துறைக்கான நீர் மற்றும் கழிவுநீர் குழாய் அந்த அமைக்கக்கூடிய உருவாக்குவதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 3ஆவதாக மின் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, அதுக்கான அந்த மின் கட்டமைப்புகளுக்கான தேவையான தொழில்துறைக்கு தேவையான பணிகளை முன்னெடுப்பது. 4ஆவதாக வெள்ள மேலாண்மை, நகர்ப்புற வெள்ள அபாயங்களை கண்காணிக்க அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் 4வது நிகழ்வாக. 5ஆவதாக கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்பு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அதற்கான சிறப்பு முயற்சிகளை முன்னெடுத்து நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகளை தொடங்க இருக்கின்றோம். 6ஆவதாக ஸ்மார்ட் சிட்டி உட்கட்டமைப்பு, ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் நிறுவி அதன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம். 7ஆவதாக நகர்ப்புற இறுதிநிலை இணைப்பு, அந்த உள்சாலை வடிவமைப்புகளை அகலப்படுத்துதல், திறன்மிகு போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள் மற்றும் மெட்ரோ இணைப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்தல், இதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். 8ஆவதாக டிகே மார்க்கெட் இருக்கு, தியாகி குமரன் மார்க்கெட்டு, அதுல மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் கார் பார்க்கிங், அதற்கான வசதிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். இதோடு சேர்த்து எடுக்கக்கூடிய பணிகளில் மொத்தமாக நாங்கள் 15 பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம்.
அதுக்கடுத்து ஆழியாறு நல்லாறு திட்டம் கேரள அரசோட பேசி தமிழ்நாடு அரசு விரைந்து முடிப்பதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். அதே போல கோவை மாநகரில் கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில பேருந்துகளை கையாளக்கூடிய வசதியில அதிநவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், குறிப்பா இப்ப நிறைய பஸ் ஸ்டாண்டு நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருக்கு. எல்லா பஸ் ஸ்டாண்டு, இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எஸ்சிடிசி பஸ்ஸுகளா இருக்கட்டும், இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு புறநகர் பேருந்து நிலையம்.